அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் புனிதமிக்க மெஹராஜ் இரவிலே நாம் மீட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இங்கு ஒன்று சேர்ந்ததை போன்று நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. சகமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இந்த மெஹராஜ் பயணம் என்பது பைத்துல் முகத்தஸிலிருந்து விண்ணுலகத்திற்கு சென்ற பயணத்திற்குத்தான் மெஹராஜ் என்று சொல்லப்படும். குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற பயணம் என்பது 15வது ஜுஸூனுடைய துவக்க வசனம் சுப்ஹானல்லதி அஸ்ரா. சுப்ஹான் அல்லாஹ் எப்போ சொல்லுவோம்? ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு வியப்பான ஒரு விஷயம். இதை பார்த்தால் நாம் எப்படி சொல்லுவோம்? சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். இது வியப்பு கிடையாது. குடிச்சிங்களா, வந்துட்டீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கிறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். யாரும் சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க. இதே சூரா, இந்த 15வது ஜுஸூனுடைய அடுத்த ஒரு சூரா சூரத்துல் கஹஃப் ஜும்மாவுடைய நேரங்களில் ஓதப்படும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் என்று அந்த சூராவுடைய துவக்கம் இருக்கும். இந்த ஜுஸூனுடைய துவக்கம் பாருங்க, சுப்ஹானல்லதீன்னு ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் சூரத்து பனி இஸ்ராயில். அடுத்த சூறாவை அல்ஹம்துலில்லாஹில்லதீன்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அங்கே தன்னுடைய அடியாரின் மீது இறக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது ஒரு சாதாரணமாக நிகழ்வாக சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இரா பயணம், அந்த மெஹராஜ் பயணத்தை மேற்கொண்டானே, அது ஆச்சரியப்படுத்தி வியப்புப்படுத்தி சொல்லி காட்டுகிறான். காரணம், இந்த செயல் என்பது, இந்த நிகழ்வு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இறைவனால் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வெகுமதி. பல நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்களை கொடுத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தன்னுடைய நட்பை கொடுத்தான், ஹலீலுல்லா என்ற பெயரை பெற்றார்கள். தன்னுடைய பேசுவதற்கு பாக்கியம் பெற்றார்கள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். எனவே கலிமுல்லா என்ற பட்டத்தை அவர்கள் பெற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பதற்கான தகுதியை கொடுத்தான். அல்லாஹ் பார்க்க முடியுமா ஹஸ்ரத்து? எப்படி ஹஸ்ரத் அல்லாஹ் இருப்பான்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரு கண்களால் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று அவர்கள் தனித்து ரிவாயத் செய்கிறார்கள். இந்த பயணம் எப்படிப்பட்டது? எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த மெஹராஜ் என்ற பயணம் நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயதில் நடந்துச்சு. தன்னுடைய ஆருயிர் மனைவி 25 வருடங்கள் தங்களோடு வாழ்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவர்களை தங்களுடைய 8 வயதிலிருந்து சீராட்டி பாராட்டி வளர்த்தார்களே அபூ தாலிப் அவர்கள், அவர்களுடைய மரணம் ஒரே ஆண்டிலே நடக்கிறது. அந்த துயரச் சம்பவங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய ஆறுதலாக இந்த நிகழ்வு என்பது நடக்கிறது. வரலாறு படிக்கணும். மெஹராஜ் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வாரத்துக்கு போனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அதுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அதுக்கு பிறகு அப்படின்னு கணக்கிட்டு போகிறது கிடையாது மெஹராஜ். அந்த வரலாறு முழுக்க பார்க்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகம், அந்த துயர நிகழ்வுகள், இதையெல்லாம் நமக்கு கண்முன் வரும். அல்லாஹ் சும்மா கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 வருடங்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள். வரலாறு படித்தால் நம்முடைய கண்களில் இருந்து தண்ணீர் வராது, ரத்தம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களும் அந்த 3 ஆண்டுகள் ஷோபே அபீ தாலிப் என்ற கணவாயிலே எப்படி இருந்தார்கள் வரலாறு படிச்சா தெரியும். சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஒரு கணவாய், 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு இடம் கணவாய். அந்த கணவாயிலே 3 ஆண்டுகள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த மெஹராஜ் என்ற பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து கொடுத்தான். வரலாறு படிச்சா தெரியும். தாயிஃப் நகரத்தில் நடந்த நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தருணம் வரை மறக்கவே இல்லை. அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு கல்லடி, ரத்தம் சிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த மெஹராஜ் என்பது நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு துயரங்களுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு ஆறுதலை தருவதற்காக தன் பக்கம் அல்லாஹ் அழைத்தான்.
உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாலும் அந்த உலகத்திற்கு காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாலும் உலக காரியத்தோடு உலக நிகழ்வோடு அது ஒன்று இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கை ஒரு இடத்துல படும், அங்கிருந்து தண்ணீர் என்ன செய்யும் வரும், கை படாமையே வரலாமே, அல்லாஹ் கொடுக்கலாமே முஅஜிஸாவை, காரணத்தோடு தான் அல்லாஹ் என்ன செய்வான் காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கமர் அந்த சந்திரன் வந்து பிளக்கப்பட்டிருக்காங்க, கையை நீட்டினாங்க, அதுக்கப்புறம் உடனே ஏன் உலகத்துடைய விஷயங்களை எல்லாம் சேர்த்து தான் அல்லாஹ் கொண்டு வரும். அதே போலத்தான் இந்த நிகழ்வு உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கொண்டு இருக்கும் பொழுது இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் கூரையை பீத்து கொண்டு என்ன செய்கிறாங்க வர்றாங்க. அப்படியே வரல கதவோட, காரணம் உலகத்திற்கு காட்டுகிறார்கள், அவர்கள் எங்கே செல்ல போகிறார்கள், வானுலகத்திற்கு போகிறார்கள் என்பதை காட்டுவதற்காக வேண்டி உலகத்தினுடைய நியதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிட்டு போகிறாங்க, அங்கே ஹத்தீமில் படுக்க வைக்கிறாங்க. கிதாபுகளில் வருது ஹிஜ்ர், ஹத்தீமுக்கு மறுபெயர். அங்கே படுக்க வைக்கப்படுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, ஒரு சிகிச்சை ஒன்று நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் மட்டும் அந்த ஆப்ரேஷன் நடக்கலை, 3 தடவை நடந்திருக்கிறதாக வரலாறு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதில் ஹலிமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களுக்கு பாலூட்டிய தாய் யார், ஹலிமத்து ஸஅதிய்யா, அவங்க மதீனாவுக்கு அந்த கிராமப்புறத்தில் இருந்தவங்க. அவங்களோட தான் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டு பிள்ளையாக விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அப்பொழுது 2 மலக்குமார்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளையாடி கொண்டிருந்த அந்த பிள்ளைகளோடு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க, அதையெல்லாம் அந்த சிறுவர்கள் பார்க்குறாங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க, 4 வயதில் நடந்த நிகழ்வு இது, கிதாபிலே இருக்கிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நெஞ்சு பகுதி என்பது திறக்கப்பட்டு சிறு விளையாட்டு பிள்ளைத்தனம் எல்லாம் அங்கிருந்து நீக்கப்பட்டு அங்கே 100ஆல் நிறுவப்பட்டதாக கிதாபுகளில் எழுதப்படுகிறது. எந்த வயசுல, 4 வயசுல. அப்பொழுதுதான் ஹலிமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த குழந்தையை நம்ப வச்சுக்க முடியாது, அவங்க தாயார் இடத்துல ஒப்படைச்சிடலான்னு சொல்லி கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க, பயந்துட்டாங்க. அடுத்ததாக குர்ஆன் இறக்கப்படுகின்ற நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனை கொடுப்பதற்கு முன்னால் அந்த சிகிச்சை நடந்ததாக கூறப்படுகிறது. 3ஆவதாகத்தான் இந்த விண்ணுலக பயணம் செல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஜம்ஸம் நீரால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சு பகுதியை திறந்து அங்கே ஹிக்மத்தையும் ஈமானையும் பூர்க்க செய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டதாக கிதாபுகளில் எழுதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போகும் பொழுது அந்த நெஞ்சு பகுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கா, தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதற்கு பிறகுதான் புராக் என்ற ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்தை அந்த ஒரு இரவு பகுதியில் போறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புராக்குக்கு கொடுத்திருக்கின்ற ஆற்றல் அது, அதனுடைய பார்வை எது வரைக்கும் போகுமோ, முன்தஹா, அதனுடைய முன்தஹா நவர், அதனுடைய பார்வை எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் அது விரைவாக போகக்கூடிய ஒரு சக்தி பெற்றது தான் அந்த புராக் என்ற வாகனம். இந்த அளவுக்கு கிதாபுல சொல்லப்படுகிறது, நபிமார்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே வைக்கப்பட்ட ஒரு வாகனம் தான் அது. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து கிட்டத்தட்ட 570 வருடங்களுக்கு முன்னால் யார் பிறந்திருக்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பட்ட அந்த 600 வருடங்கள் அந்த புராக் என்பது பயன்படுத்தவே இல்லை. இப்படியும் கிதாபுல எழுதுறாங்க, 600 வருடங்கள் பயன்படுத்தப்படாத அந்த புராக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டு வந்த உடனே அந்த புராக்கு சற்றே தடுமாறிச்சான். ஏன் 600 வருஷம் பயன்படுத்தலைங்க, நம்மளுடைய எலக்ட்ரானிக் பொருள், நம்மளுடைய ஏதாவது ஒரு பொருள் ஒரு 2 மாதம் பயன்படுத்தலால எடுத்து என்ன செய்யணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம எல்லாம் பார்க்கணும் இல்லையா, அது ஆட்டம் கொடுக்கிறது.
அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை கிதாபுகளில் எழுதுறாங்க, புராக்கே, இத்தனை நபிமார்கள் உன்மேல் சவாரி செய்திருக்கலாம், அவர்களை விடையெல்லாம் இமாமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இப்பொழுது உன் மீது சவாரி செய்ய போகிறார்கள். உன் மீது பயணம் செய்யக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களே ஆகச் சிறந்த படைப்பு தான் உன் மீது சவாரி செய்ய போகிறார்கள் சொன்ன உடனே அந்த புறாக்களுடைய உடலில் இருந்து வேர்வை சிந்தியதாக கிதாபுகளில் எழுதப்படுகிறது. பயந்துருச்சு. அதற்கு பிறகுதான் அந்த பயணம் என்பது தொடங்குகிறது. அந்த பயணத்திற்கு பேர் மெஹராஜ் அல்ல, இஸ்ரா. அதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமான கஅபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் முகத்தஸ் 1250 கிலோமீட்டர் என்பது அந்த புராக்குள் என்ன செய்யறாங்க, போறாங்க. போகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சிகள் பல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக போக ஒவ்வொரு திசையும் திரும்பி பார்க்கிறார்கள். யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது லைலன், ஒரு இரவு என்றல்ல, இரவனுடைய கொஞ்ச நேர பகுதி. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற போக்குல நம்ம கொஞ்சம் 120ல போனாலே எதுவுமே நமக்கு தெரியாது, 150ல போனாலே எதுவுமே தெரியாது, 80ல போனாலும் என்ன செய்ய வண்டியில கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலே. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு நேரத்திலே பயணிக்கும் பொழுது தான் எதையெல்லாம் பார்த்தார்கள் என்பதை சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி காமித்தார்கள். அது வானுலகத்தில் மட்டும் கிடையாது, பூமியிலே செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காட்சிகளை பார்த்தார்கள். எந்த அளவுக்குனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பைத்துல் லஹம் என்ற அந்த இடத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்றே இருந்துவிட்டு போனாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுப செய்தி சொல்லப்பட்டது. மதீனாவில் நீங்கள் இதற்கு பிறகு வந்து தங்குவீர்கள் என்ற அந்த இடத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்பே காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே போகின்ற அந்த பயணத்திலே ஒரு நறுமணம் வாசனை கமழுகின்ற ஒரு வாசனை வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா ஹாதி ராஹியா, மூக்கை துளைக்கின்ற அளவிற்கு ஒரு நறுமணம் வீசுகிறது, இது என்ன வாசனை என்று. மிக நறுமணம் கமழுகிறது, என்ன அப்படி கேட்டது. அப்பொழுது சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இது ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய குழந்தைகளும் எல்லாம் இருக்கின்ற ஒரு கபரு தான், ஒரு அடைக்கலம் தான் இங்கே அடக்கஸ்தலம் இருக்கிறது, அதிலிருந்து தான் இந்த வாடை என்பது நறுமணம் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஃபிரௌனுடைய காலத்தில் நடந்த அந்த நிகழ்வை சொல்கிறார்கள். இது ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய பேர் மாஷிதா. தன்னுடைய ஈமானை கல்விலே மறைத்து வைத்துக் கொண்டு ஃபிரௌனுக்கு பணிப்பெண்ணாக வேலை செய்கிறாங்க, பணிப்பெண்ணாக இருக்கிறாங்க. ஒரு சமயம் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய கையில் இருந்த சீப்பு கீழே விழுகிறது. எடுக்க நேரத்தில் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அவங்க மக, என்னது அல்லாஹ்வா? என்னுடைய தந்தை தானே இந்த உலகத்திற்கே பெரிய கடவுள், என்னுடைய தந்தை தானே பெரிய கடவுள், நீ என்ன அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்கிறாய்? உடனே சென்று ஃபிரௌன் இடத்திலே சொல்லப்படுகிறது. ஃபிரௌன் அழைத்து கேட்கிறான், உனக்கு வேறு ரப்பு இருக்கிறானா? என்னை தவிர்த்து வேற ரப்பு யாராவது இருக்கிறானா? உனக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற உலகத்தில் இருக்கிற யாவருக்கும் ரப்பு ஒருத்தன் தான், அது அல்லாஹ். ரப்பி வ ரப்புக்கு அல்லாஹ் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள். உடனே உன்னுடைய வார்த்தையிலிருந்து நீ வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் உன்னை இப்பொழுதே மக்களுக்கு முன்னால் நிறுத்தி எரிகின்ற அந்த ஈயத்திலே உன்னை போடப்படும், உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குழந்தைகளும் சேர்த்து போடப்படும் சொல். அந்த பெண்மணி பின்வாங்கவில்லை. கிதாபுகள்ல ஹதீஸ்ல இருக்கு. அந்த பெண்மணிக்கு பல குழந்தைகள் இருந்தார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக போடப்பட்ட நேரத்திலும் அந்த பெண்மணி சற்றும் ஈமானுக்காக தன்னுடைய உறுதியின் காரணமாக பின்வாங்கவில்லை. இறுதியாக தன்னுடைய கை குழந்தை ரவிய பால்குடி குழந்தையை பிடுங்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த தாய் சற்றே தடுமாறுகிறார்கள். கை குழந்தை எல்லாரும் போட்டாங்க, ஈமான் விடலை. கை குழந்தை பிடுங்கின்ற நேரத்தில் தடுமாறுகிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தை பேச முடியுமா? பால்குடி குழந்தை பேச முடியாது. ஆனால் அல்லாஹ் பேச வைக்கிறான். சொல்கிறது அந்த குழந்தை, காஹி வலா தகாசி, தாயே யா உம்மா,
தாயே நீங்கள் என்ன செய்ய பதற வேண்டாம், நீங்கள் உங்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருங்கள். ஃபைன்னக அலல் ஹக், ஃபைன்னகி அலல் ஹக், நீங்கள் சத்தியத்தின் மீது இருக்கிறீர்கள், நீங்கள் பின்வாங்காதீர்கள். ஒரு பச்சிலம் குழந்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச வைத்தான். இந்த ஹதீஸுக்கு கீழே எழுதுவார்கள், இந்த குழந்தை மட்டுமல்ல, இன்னும் உலகத்திலே பல குழந்தைகள் பேச இருக்கிறது. குழந்தைகள், தொட்டில் குழந்தைகள் பேசியிருக்கிறது, தொட்டில் குழந்தைகள் பேசியிருக்கிறது. சாஹிபு ஜுரைஜ் என்ற ஒரு வணக்கசாலி இருந்தார். அவருக்கு பல கஷ்டங்களும் அவதூறு வருகின்ற நேரத்திலே ஒரு குழந்தை அவருக்கு சாட்சியாக வந்தது. அதுவும் பச்சிலம் குழந்தைத்தான். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே அவர்களின் மீதும் ஒரு அபாண்டமான பழி சுமத்தப்படுகின்ற நேரத்திலே அப்பொழுதும் ஒரு பச்சிலம் குழந்தை பேசும். நமக்கெல்லாம் தெரிந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொட்டிலே இருக்கும் பொழுது பேசினார்கள். குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த பெண்மணி இறுதி தருணத்திலே குழந்தையை தூக்கி போட்டாச்சு. அப்பொழுது அந்த எஜமானான ஃபிரௌன் கேட்கிறான், உனக்கு ஏதேனும் ஆசை இருக்கிறதா? நீ ஒரு விசுவாசியான ஒரு பெண்மணி, எனக்கு உனக்கு ஏதேனும் ஆசை இருக்கிறதான்னு கேட்டதுக்கு அந்த பெண்மணி சொன்னதாம், தஜ்மஉ இலாமி வ இலாம வலதி, என்னுடைய எலும்புகளையும் என்னுடைய குழந்தைகளுடைய எலும்புகளையும் நீ ஒரு சேர ஒரு இடத்திலே புதைக்க வேண்டும். இது மட்டும்தான் என்னுடைய இது செய்கிறேன். இந்த நிகழ்வை பார்த்துத்தான் அவர்களுடைய மனைவியாக இருக்கின்ற ஆசையா அம்மையாரே ஈமான் கொண்டார்களாம். இந்த நிகழ்வு அவங்க அடுத்துதான் என்ன செய்யறாங்க, இந்த நிகழ்வு, இந்த பெண்ணுடைய ஈமான், இந்த பெண்ணுடைய தக்வா, இறையச்சம், இதை பார்த்துத்தான் அங்கே இருந்த ஆசியா அம்மையார் ஈமான் கொண்டார்கள். அவர்களும் இதே போன்றுதான் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்ட நேரத்தில் சிரித்து கொண்டே என்ன செஞ்சாங்க, வஃபாத்தானாங்க. குர்ஆன் சொல்லி தருகிறது, சிரித்து கொண்டே. அல்லாஹ்விடத்துல ஒரு மாளிகை கேட்டாங்களா, யா அல்லாஹ் ஃபிரௌனை விட்டு என்னை பாதுகாத்துரு, எனக்குன்னு ஒரு சொர்க்கத்தில் ரப்பி பினிலி இந்த பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டுன்னு சொன்ன அந்த சொர்க்க மாளிகை பார்த்து கொண்டே ஃபிரௌன் சொன்னானாம், நானோ இவளை வேதனைப்படுத்துகிறேன், இவள் சிரித்து கொண்டே இருக்கிறாளே, அவங்களுடைய சிரிப்பு எங்க இருக்கு, சொர்க்கத்தை பார்த்துட்டு. இது போன்ற பல நிகழ்வுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்ராவுடைய அந்த மிஅராஜுடைய பயணத்தில் என்ன செய்ய பார்த்துக்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நான் பார்த்தேன். அடுத்து அங்கே பைத்துல் முகத்தஸுக்கு சென்று விட்டார்கள். பல நபிமார்களுடைய ரூஹுகள் அங்கே வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கெல்லாம் இமாமத்து செஞ்சாங்க. அதற்கு பிறகு 7 வானங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்திற்கு போனாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. ஏன் பார்த்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அதற்கு பிறகு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. அதற்கு பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இறுதி வானத்தில் பார்த்தாங்க. ஏன் பார்த்தார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தது எதற்காக தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே பிறந்தவர்கள், சொர்க்கத்திலே வானுலகத்திலே பிறந்தவர்கள். தங்களுடைய சொந்த ஊரை விட்டு, தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு அவர்கள் பூமிக்கு என்ன செய்தார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். இதே நிலைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் சஞ்சலப்படக்கூடாது என்பதை, அந்த வரலாற்று நுணுக்கத்தை அல்லாஹ் காண்பிப்பதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு அங்கு ஒரு இணக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி காண்பிக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்துச்சு, அதே நிகழ்வு யாருக்கும் வரும். முகமது நபி அவர்களே, உங்களுக்கும் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு நீங்கள் போகின்ற ஒரு தருணம் என்பது என்ன செய்யும், வரும், ஹிஜ்ரத் வரும். அடுத்ததா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே வானத்தில் இருந்தாங்க. ஏன் ஒரு வானத்தில் 2 பேர் அப்படின்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயதில் என்ன செஞ்சாங்க, வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க. அதே 33 வயசில் என்ன பண்ணுவாங்க, பூமிக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் என்ன செய்வாங்க, வருவாங்க. அவங்க வருவது என்பது கியாமத்துடைய அடையாளம். யார் வருவது, ஜீசஸா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. இங்கே யோசிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தாங்க. எத்தனை கிலோமீட்டர் சொன்ன, 1250 கிலோமீட்டர் இந்த மண்ணுலக பயணம்.
விண்ணுலக பயணம் என்பது 7 வானங்களை கடந்த சிதறத்துல் முன்தஹா. இதற்கெல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால ஓட்டத்தை நிறுத்தி வச்சான். அந்த கால ஓட்டம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்தி வச்சான். அதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் கால ஓட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுடைய காலம் என்பது 33. எப்படி உயர்த்தப்பட்டார்களோ அப்படியே இறங்குவார்கள். நமக்கு கால ஓட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன சயின்ஸ்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இன்னைக்கு சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் புரியுதா நான் சொல்கிறது? புரியுதில்ல? ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயசுல என்ன செஞ்சாங்க? உயர்த்தப்பட்டாங்க. அவங்களுடைய காலம் என்பது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே இறக்கப்படுவார்கள். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணம் என்பது அவர்களுக்கு அந்த ரன்னிங்ல இருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் என்ன இருந்துச்சு? அந்த டைம் நிறுத்த வைக்கப்பட்டிருந்தது. விளக்கம். இன்னைக்கு தாராளமாக சயின்ஸ் நாலேஜ் எல்லாமே இருக்கிறதுனால நாம் சிறிதளவு யோசித்தாலே விளங்கி. அடுத்ததாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. ஏன் சந்தித்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு யூதர்கள் கொடுத்த கஷ்டங்கள் துன்புறுத்தல்கள் அதிகம். எந்த அளவுக்கு நான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அப்படியே நிற்க வைத்து அறுக்கப்பட்டார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மிக கஷ்டமான துன்புறுத்தப்பட்டு கொலை. அதே போன்றுதான் நபி அவர்களுக்கும் யூதர்களால் கஷ்டங்கள் சிரமங்கள் வரும் என்பதை உணர்த்துவதற்காக அவர்களுடைய தொடர்பு என்பது ஏற்பட்டது. அவங்கள பார்த்த உடனே எவ்வளோ கஷ்டம் நீங்கள் பட்டீங்க, உங்களுக்கும் இதை வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுகின்ற உணவிலே விஷம் தோய்க்கப்பட்டு யூதர்களால் கொடுக்கப்பட்டதே இது வரலாறு தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும் என்பது அன்னைக்கே தெரிஞ்சிச்சு. அடுத்த வானத்திலே சந்தித்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளுணர்வு எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய சொந்த ஊர் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களால் பொறாமையின் காரணமாக வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் அந்த தன்னுடைய ஊரிலிருந்தே துரத்தடிக்கப்பட்டு வேறு ஒரு மிஸ்ருக்கு சென்று அங்கு இருக்கின்ற அரசராக மாறினார்களோ, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து வெளியே சென்று மறுபடியும் அந்த இடத்திற்கு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ராஜாவாகத்தான் ஒரு அரசராகத்தான் வருவார்கள். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இது ஹதீஸ்ல வருகின்ற வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள வராங்க. வருகின்ற நேரத்திலே சொன்ன வார்த்தை, லா தஸ்ரீப அலைக்குல் யௌம், இன்றைய நாள் உங்களுக்கு பலிக்கு பலி வாங்கப்படாது. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார்களோ, நீங்கள் செய்த காரியங்களுக்காக நான் உங்களுக்கு பலிக்கு பலி வாங்க மாட்டேன். யார் சொன்னா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த வரலாறு அப்படியே திரும்புது. இதெல்லாம் வரலாறுகள் படிக்கணும். அடுத்த வானத்திலே யாரை பார்த்தாங்க? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே முதலில் எழுதிய ஒரு நபி என்று சொன்னால் அந்த அற்புதத்தை நிகழ்த்தியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் முதல் எழுத்தை துவங்கியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சந்திக்கின்ற நேரத்தில் இந்த ஷரியத் என்பது, இந்த மார்க்க பிரச்சாரம் என்பது கடிதங்களை கொண்டு எழுத்து மூலமாக உலகம் முழுக்க பரவும் என்பதை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காமிக்கிறார். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு பல அரசர்களுக்கு கடிதங்களை எழுதினாங்க. காரணம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த எழுத்து துறை என்பது அவர்கள் விளங்கி கொண்டார்கள். அடுத்ததாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 5வது வானத்தில் சந்திக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மிக மென்மையான மனிதர், ரொம்ப இரக்க குணமுடையவர்கள். யாரிடத்திலுமே சஞ்சலப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ பேச மாட்டாங்க. அந்த குணத்தின் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே எல்லாரிடத்திலும் அமீன் என்ற பட்டத்தை பெற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமானவர்கள், யாரையும் தண்டிக்க மாட்டார்கள் என்ற அந்த பண்பை அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது கிடைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வானத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புபடுத்தி பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் வரலாற்றில் சொல்லப்படக்கூடியது, மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா விஷயங்களும் வெற்றி பெற்று விட்டார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டளை கொடுத்தான். நீங்கள் பைத்துல் முகத்தஸை மீட்டெடுங்கள், சிரியாவுக்கு சென்று உங்களுடைய படையை அழைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க,
பைத்துல் முகத்தஸை மீட்டெடுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய தோழர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. பல நபர்கள் அதிலிருந்து என்ன செஞ்சா பின்வாங்கினாங்க. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்திலே ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போர் தபூக் யுத்தம். அந்த யுத்தத்திலே பல சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துழைமை கொடுத்தார்கள். ஆனாலும் வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததா 7வது வானத்திலே சந்தித்தவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதற்கு பேர் போனவர்கள்? காபத்துல்லா ஷரீஃபை கட்டினதே யாரு தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். எப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்தார்களோ அப்பொழுது சொன்னார்களாம், நீங்கள் மறுபடியும் காபத்துல்லாவுக்கு வந்து நீங்கள் மக்கா வெற்றி கொண்டபட்டு நீங்கள் அங்கே என்ன செய்வீர்கள்? ஹஜ்ஜத்துல் வதாவில் உங்களுடைய பிரச்சாரம் என்பது பெரியதாக நடக்கும் என்பதை அப்பொழுதே சுப செய்தி சொல்லப்பட்டதாக இந்த 7 வானங்களுடைய தொடர்புகளை வைத்து பார்க்கப்படுகிறது. போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 வானங்களை கடந்து சொர்க்கத்தை பார்க்குறாங்க. நரகத்தில் பல காட்சிகள், கோர காட்சிகள். சில மனிதர்கள் இப்படி இருப்பார்களாம், அவர்கள் கல்லை உண்ணுவார்களாம், அவர்களுடைய பின்புறத்திலிருந்து இது கல் வந்து விடுமா. நரகத்தில் பார்த்த காட்சிகள். யார் இவர்கள்? ஏன் இப்படி என்று சொன்னால், ஆக்கிலுல் யதாமா, அனாதை சிறுவர்களுடைய செல்வத்தை அவர்கள் ஏமாற்றி தின்றவர்கள். ஒரு கூட்டம் இப்படி இருக்குமாம், மிகவும் பரிதாபப்பட்டவர்களாக இருப்பார்களாம். அவர்களை ஆஜானமாக மிக மிக வலிமை பெற்றவர்கள் ஏதோ ஒன்றை தேடுவதை பார்த்து ஓடுவார்களாம். அந்த பலவீனமான மனிதர் கீழே விழுந்து அவர்கள் மிதித்து கொண்டு அவர்கள் போயிடுவார்களாம். அவங்க மிதிப்பட்டே இருப்பாங்களாம். இதை பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பலவீனமான மனிதர்களை இந்த ரொம்ப ஆற்றல் மிக்கவங்களாம் மிதிச்சிட்டு போகிறாங்களே, எங்கே ஓடுறாங்க, என்ன யார் இவங்க? அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் ஓடுகிறார்கள், இவர்கள்லாம் ஃபிரௌனை சார்ந்தவர்கள். அப்போ கீழே மிதிப்பட்டு இருக்கிறாங்களே, இவங்களாம் யாரு? உங்களுடைய உம்மத்திலே வட்டி வாங்கியவர்கள், வட்டி வாங்கினார்களே அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள்? ஃபிரௌனோடு சேர்ந்து இருக்கிறாங்களாம். அல்லாஹ் பாதுகாப்பு. வட்டியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. வட்டிக்கு கொடுக்கிறது, வட்டிக்கு வாங்கிறது, துணை நிற்கிறது. இன்னைக்கு நம்ம உம்மத்தில் எவ்வளவு இஎம்ஐ, எவ்வளவு லோன், எல்லா விஷயங்களும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம். இருக்கிறத நம் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் கல்விக்காக எதற்காக வேண்டியா இருந்தாலும் சரி, கடன் இல்லாத ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். வட்டி இல்லாத ஒரு நிலை, முசீபத் பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பல காட்சிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. சொர்க்கத்திலே பல நபர்களுடைய மாளிகைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முன்தஹா, அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கின்ற ஒரு மரத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிச்சாங்க. அந்த மரம், அந்த இலந்தை மரம், அந்த மரத்தினுடைய ஒரு இலை இருக்கிறதே, அது பூமியில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் நிழலாக அமையுமா. பூமியில் அவ்வளவு பெரிய மரம். அந்த இடத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது இருந்த தோற்றம் அதற்கு பிறகு மாறிய தோற்றம் வேற மாறிடுச்சு. தோற்றமே மாறிடுச்சு. 600 ரக்கைகளை கொண்டு யார் நிற்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அது வரைக்கும் சாதாரண மலக்காக இருந்தவங்க அங்கே போன உடனே தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டாங்க. அதற்கு நெருங்க வேண்டும் என்றால் தன்னுடைய உண்மையான தோற்றத்துக்கு மாறணுமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை தான் அந்த தோற்றத்தில் பார்த்தாங்க. எத்தனை தோற்றம்? அந்த ரக்கைகள் 600 ரக்கைகளை கொண்டு. என்னங்க திடீர்னு இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேட்டதற்கு, சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்து விட்டேன் நபியே, உங்களுக்கு மட்டும்தான் உள்ளே வருவதற்கு அனுமதி இருக்கிறது. இதற்கு பிறகு ஒரு காலடை எடுத்து நான் வைத்தால் நான் என்ன செய்து விடுவேன்? பொசுங்கி விடுவேன். யார் சொல்றா? 600 ரக்கைகளை கொண்டிருக்கின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போ நபியினுடைய உடல், நபியினுடைய அந்த இது எப்படி இருந்திருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்தார்கள், பேசினார்கள். அல்லாஹ்விடத்தில் தொஹ்ஃபாவான அந்த சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று வந்தார்கள். மிக முக்கியமாக 50 வக்து தொழுகை என்ன செஞ்சாங்க? வாங்கிட்டு வந்தாங்க.
ஆனால் நம்ம எத்தனை வக்து தான் தொழுகிறோம்? 5 தான். அதற்கெல்லாம் யாருக்கு ஜஸாக்கல்லா சொல்லணும்? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. சந்திச்சா இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லணும்? ஜஸாக்கல்லான்னு யாருக்கு சொல்லணும்? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. இல்லைன்னா 5 வக்தே படாத பாடாக இருக்குது. 50 வக்து மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் 24 ஹவர்ஸில் நம்ம இதுவே அரை மணி நேரம்னு கூப்பிட்டுருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு சொன்ன வார்த்தை தான் கவனிக்க வேண்டும். இன்ன ஸலாத்த ஸகீலத்துன் வ உம்மதக லஈஃபத்துன்னு சொன்னாங்களாம். தொழுகை இருக்கிறதே அது ரொம்ப கனமான ஒரு விஷயம். ஆனால் அவங்க உம்மத் இருக்கிறாங்களே ரொம்ப பலவீனமானவர்கள். ஏன்? அவர்களுடைய சமுதாயத்தை அவங்க பார்த்தாங்க. இபாதத்துடைய விஷயத்தில் சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய ரப்பிடத்தில் நான் போய் மறுபடியும் நிற்பதற்கு குறைச்சி 9 தடவை குறைச்சாச்சு, இன்னொரு தடவை போய் நான் குறைப்பதற்கு வெட்கப்படுகிறேன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இதை பார்த்திருந்தா தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா. முனாஃபிக்குகளுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது தொழுகைத்தான். இவன் தொழுகையாளியா அல்லது முனாஃபிகா, முஸ்லீமா அல்லது இவன் முனாஃபிகா, இவன் முஷ்ரிகா என்று பார்ப்பதற்கு அவனுடைய தொழுகை என்பது அடையாளம். இன்னைக்கு தொழுகையே இல்லாமல் பல அப்படியே நகர்ந்து போயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா. மறுமை நாளிலே முதலாவதாக கேள்வி கேட்கப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அஸ்ஸலா, இதுதான் தொழுகைத்தான். இது அஸ்ஸலஹத், அந்த தொழுகை மட்டும் சீர்பெற்று விட்டால் ஸலஹ சாயிரு அமலிஹி, அவருடைய எல்லா அமல்களையும் சீர்பெற்று விட்டோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஐவேளை பேரி தொழுகின்ற தௌஃபீக் தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தோடு நிறுத்தி கொள்ளவில்லை, அங்கு சென்றும் உம்மத்தின் பத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்டான், 2 துஆஃபாக்களை கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துகளுடைய நிலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்து அந்த பூரிப்போடு, நம்ம யாரையாவது முக்கியமான ஆளை சந்திச்சோன்னா என்ன செய்ய, ரொம்ப அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம், வேற ஏதோ சிந்தனை இருக்காது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்த நேரத்தில் கூட உம்மத்தை மறக்கலை. யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன? என்னுடைய உம்மத்தில் நரகத்தில் பல காட்சிகளை பார்த்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காட்சிகளை பார்த்த பிறகு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க? மக்ஃபிரத்தை வாங்கிட்டு தான் வரணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னாங்க. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன், ஷிர்க்கை தவிர, எனக்கு இணை வைப்பதை தவிர்த்து எல்லா பாவங்கள், பெரிய பாவங்கள் செய்ய எல்லா பாவங்களும் எப்பொழுது நம்ம தௌபாவை கேட்கணும். அல்லாஹ் விரும்புகிறான். எனக்கு கஃபூர் என்ற பெயர் கொடுத்திருக்கிறேன், நான் மன்னிக்கக்கூடியவன், என்னிடத்துல கேட்கக்கூடியவங்க இருக்கிறீங்களான்னு கேட்குறான். கேளுங்க, நான் மன்னிக்கிறேன். ஆனால் கேட்கறதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லை. நம்ம இதை பற்றி அதை பற்றி எல்லாத்தையும் யோசிக்கிறோம். வாடகை எப்படி கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும், அதை யோசிக்கிறது இல்லை. இது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு 40, 30 கணக்கே சொல்ல முடியல. எப்பொழுது வாலிபர்கள் நேற்று நம்ம எங்கள் ரேடியேஷனில் நடந்தது. ஒரு வாலிபர் 23, 22 வயசு இருக்கும், ஏதோ குடும்ப பிரச்சனையில் தள்ளி விட்டுருக்குறாங்க. ஒரு இதில் போயிட்டு அந்த படிக்கட்டில் போய் அடிபட்டுருக்கு பின்னாடி. 4 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் வஃபாத். மவுத் எப்படி வரும் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்விடத்துல கனவு கேட்க சொன்னோம் இல்லையா? எனவே நாம் தொழுகையுடைய விஷயத்தில், மிக முக்கியமாக மக்ஃபிரத்துடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ முடியுமோ தௌபா கேட்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் முடித்து உலகத்திற்கு திரும்பினார்கள். மண்ணுலகத்துக்கு வந்துட்டாங்க. காலையில் எந்திரிச்சு உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல சொன்னாங்களாம், நேற்று இரவு இதெல்லாம் நடந்தது. சொன்னாங்களாம், இப்போவே இஸ்லாமியர்கள் குறைவாக தான் இருக்கிறவங்களையும் துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. முதல்லேருந்தே நம்மளெல்லாம் ரொம்ப கிண்டலும் கேலியமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதை சொன்னீங்கன்னா இன்னும் அந்த மக்களை எல்லாம் என்ன சித்திரவதைப்படுத்துவாங்க, நீங்கள் சொல்லாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்கை நான் வெளிப்படுத்துவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க.
ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி முதல் நபராக பார்த்தது யாரை தெரியுமா? அபூஜஹலை தான் பார்த்தாங்களாம். அபூஜஹலை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? சொன்னாங்களாம், இப்படிலாம் நான் பார்த்தேன்னு சொன்ன உடனே, நான் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த விஷயத்தை மக்களை எல்லாரும் கூப்பிடுவேன். எப்படி பாருங்க, மக்களை எல்லாம் கூப்பிடுவேன், அவங்க முன்னாடி நீங்கள் சொல்வீங்களா? யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவேன். யா மாஷர பனி லுஆய், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை எல்லாரும் வாருங்க அப்படின்னு ஒரு பாறைக்கு மேலே ஏறி நின்று சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்களாம். நான் இதை பார்த்தேன், நான் பைத்துல் முகத்தஸை பார்த்தேன், இங்கே இதை பார்த்தேன், மேலே போய் பார்த்தேன், எல்லாம் சொன்ன உடனே எல்லாருமே கைகொட்டி சிரிச்சாங்களாம். சில நபர்கள் தலைமையில கையை வச்சுக்கிட்டாங்களா, என்ன இப்படிலாம் சொல்றாங்க. சில மனிதர்கள் யூதர்கள் வந்தார்களாம், வந்து சொன்னார்களாம், அப்படியா பைத்துல் முகத்தஸிற்கு போனீர்களா, அங்கே என்னென்ன காட்சிகளை பார்த்தீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அதெல்லாம் பார்க்க போல, நான் அங்கே போன நபிமார்களை பார்த்தேன், அவங்களோட பேசி இதுதான் சொன்னாங்க. இல்லை அங்கே இருக்கின்ற வாசல்கள் எத்தனை, அங்கே இருக்கின்ற ஜன்னல்கள் எத்தனை, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்டாங்க, யா அல்லாஹ் இதெல்லாம் கேட்குறாங்களே. அங்கே உகைல் என்ற ஒரு நபருடைய வீடு இருந்துச்சான். அந்த வீட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே திரையை போன்று பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் கொண்டு வந்தான். உகைல் என்பவர்களுடைய அந்த வீட்டினுடைய முகட்டிலே அப்படியே பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் என்ன செய்தான்? திரைப்படுத்தினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவர்களுக்கான பதிலை சொன்னாங்க. கிதாபுகள் எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நான் அந்த பாதையை செல்லும் பொழுது ஒரு வணிக குழு வந்து கொண்டிருந்தது, அவர்களுடைய ஒரு ஒட்டகம் தொலைந்து போயிருந்தது, அவர்கள் எனக்கு தெரிந்து இந்த புதன்கிழமை அவர்கள் வந்து விடுவார்கள். விஸ்வாசனம் போன அந்த ஒரு கிழமையை பார்த்து சொல்றாங்க, இந்த மாலை நேரத்திற்கு அவர்கள் வந்துடுவாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம். காலை வந்தது வரல, மதியம் வந்தது வரல, மாலை நேரம் வந்தது, அதுவரை வராமல் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல கையேந்தாங்க, யா அல்லாஹ் அந்த வணிகக்குழு வந்துவிடும் என்று நான் இவர்களுக்கு சொல்லிவிட்டேன், அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் என்னை அவர்கள் பொய்யர் என்று சொல்லிவிடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே சூரியன் அஸ்தமமாவதை இத்தும் தடுத்துட்டான். கிதாபுகள் எழுதுறாங்க, நபியினுடைய அற்புதத்தை அல்லாஹ் எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். அந்த வணிக குழு உள்ளே வந்து அனைத்து விஷயங்களையும் சொல்லும் வரை அவர்களுக்கு அந்த மக்ரிபுடைய நேரம் என்பது வரவில்லை. கிதாபுகள் எழுதுறாங்க, நபியினுடைய முஅஜிஸா. எங்க எல்லாம் கால ஓட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்காக நிறுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இந்த மிஅராஜ் என்பது நம் வரலாற்றை தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல், வரலாறை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியே அடுத்த வருஷம் வந்து இன்னும் 7 வானத்தில் யார் இதே நபிமார்கள் தான் இருப்பாங்க, வேற நபிமார்கள் இருக்க மாட்டாங்க. கான்செப்டனால மாற்றி என்ன செய்யலாம், சில விஷயங்களை சொல்லலாமே தவிர, ஆனால் வரலாறை நாம் படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சிறுபிராயத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகம், சஹாபாக்களுடைய தியாகங்கள், இதையெல்லாம் படிக்க வேண்டும். நமக்கு அடுத்த ரமலான் காத்திருக்கிறது. அந்த ரமலானிலே நாம் என்னென்னலாம் அமல்கள் செய்ய முடியும், அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி நெருங்க முடியும், நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வர முடியும் என்பதை யோசிக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய மனைவி மக்கள், இவர்களெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மட்டும்தான், சுன்னத்து மட்டும்தான் நமக்கான எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டுதல். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வரலாறை நாம் படித்து நம் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். வலிமார்களுடைய வரலாற்றை படித்து நம் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் தான் அடுத்த தலைமுறை என்பது இஸ்லாமோடு, அந்த ஈமானோடு, அந்த ஹிக்மத்தோடு என்ன செய்வார்கள், வளருவார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த தீனை விட்டே அப்பாற்பட்டவர்களாக சென்றார். அதற்கான காரணமாக நாம் என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய அடுத்த தலைமை நரகத்தை விட்டும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எனவே நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர்களை இந்த உலகத்தில் மட்டும் பாதுகாப்பது கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கையான அந்த ஜன்னத்திலே நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற நிலை என்பது நமக்கு இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உயர்ந்த அந்தஸ்தை இந்த உலகத்திலும் மறுமையிலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தவல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.